இன்று நம் தாய் திரு அவை புனித பேதுரு பவுல் என்ற 2 திருத்தூதர்களின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. இவர்கள்தான் திரு அவையின் தூண்களாக விளங்குகிறார்கள். பேதுருவின் வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்கும் போது 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக விசுவாச அறிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் நான் யார் என்று கேட்டபோது பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிவித்தார். அது அவர் விசுவாசத்தின் அறிக்கையை அங்கு இட்டார். அந்த விசுவாச அறிக்கையை அவர் கூறியதால் ஆண்டவர் அவருக்கு தலைமைத்துவத்தை கொடுத்தார். அதுதான் அந்த பாறையின் மீது திரு அவையை கட்டுவது. இயேசு மறுமொழியாக பேதுருவிடம் இவ்வாறு கூறினார், நீர் பாறை, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன். அன்று பேது தலைமைத்துவத்தை ஏற்றார். கிறிஸ்துவத்திற்கு தலைமை பணியாளராக அமர்ந்தார். மூன்றாவதாக, இயேசு சிலுவை பாடுகள் அணிவித்த போது பேதுரு அவர் யார் என்று தெரியவில்லை என்று மறுதளித்தார். இது மனித வலிமையை அவருக்கு உணர்த்துகிறது. உயிர்த்த இயேசு பேதுருவுக்கு காட்சியளித்து அவரை திடப்படுத்தி அவர் பாவங்களை மன்னித்து மீண்டும் தலைமைத்துவ பணியை அவருக்கு தந்தார். நாம் எப்போது மன்னிப்பு அடைகிறோமோ அப்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், நம் பாவங்களையும் போக்குவார். பவுல் அடிகளாரின் வாழ்க்கையை நாம் குறித்து தியானிக்கும் போது அவர் புற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்கும் மனிதராக மாறினார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயர்களை அறிக்கையிடும் ஒவ்வொருவரையும் கொலை செய்யவும் கைது செய்யவுமாக இருந்தார். ஆனால் தமாஸ்கு நகர் செல்லும் வழியில் ஆண்டவர் இயேசு அவருக்கு தோன்றி, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டார். அதற்கு பவுல் மறுமொழியாக, ஆண்டவரை நீர் யார் என்று கேட்டபோது, நீர் துன்புறுத்தும் இயேசு நானே என்று இயேசு பதிலளித்தார். உடனடியாக பவுல் அங்கு மனமாற்றம் அடைந்தார். மனமாற்றம் அடைந்து இயேசுவே ஆண்டவர், அவரே வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட்டார். பவுலும் பேதுருவும் ஆண்டவரின் மீது உள்ள விசுவாசத்திற்காக தன் உயிரையே கொடுத்தார்கள். அதனால்தான் அவர்கள் திரு அவையின் தூண்களாக விளங்குகிறார்கள். பவுல் அடிகளார் இறையியலில் மிகவும் சிறந்தவராக இருந்தார். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள் இருந்தும் அதில் பவுலின் பங்களிப்பு 14 இருக்கிறது. எனவே இப்பெரும் திருத்தூதர்களின் பெருவிழாவை கொண்டாடும் நாமும் அவர்களைப் போல விசுவாசத்துடன் வாழ்வோம். கடவுளின் பணியை பூவுலகில் கட்டி எழுப்புவோம். ஆமேன்.